ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் மனம் துளிர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையின் பல பிரச்சனைகள் வெளியிலிருந்து வருவதில்லை. அவை நமது மனதில் உருவாகும் இருளிலிருந்து வருகின்றன. பயம், கவலை, எதிர்மறை எண்ணங்கள், நம்பிக்கையின்மை. ஒரு சிறிய இருள் கூட முழு அறையையும் இருட்டாக்கிவிடும். ஆனால் ஒரு சிறிய ஒளி வந்துவிட்டால் என்ன ஆகும்? ஒரு சிறிய சம்பவம். ஒரு கிராமத்தில் அடிக்கடி மின்சாரம் தடைபடும். ஒரு சிறுவன் இரவில் படிக்க முடியாமல் அவதிப்பட்டான். ஒவ்வொரு முறையும் இருள் வந்தால் அவன் புலம்புவான். ஒரு நாள் அவன் தந்தை ஒரு சிறிய அவசர விளக்கை வாங்கி கொடுத்தார். அதன் பிறகு இருள் வந்த போதெல்லாம் அவன் இருளை பற்றி புலம்பவில்லை. விளக்கை ஏற்றினான். சூழ்நிலை மாறவில்லை. ஆனால் அவன் பதில் மாறியது. இதுவே இன்றைய நமது மறைவாசகத்தின் செய்தி. தொடக்க நூல் முதல் அதிகாரம் 3-5 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இங்கே ஒரு ஆழமான உண்மையை நாம் காண்கிறோம். கடவுள் இருளோடு போராடவில்லை, இருளை திட்டவில்லை, இருளை பற்றி புலம்பவில்லை. அவர் ஒளியை உருவாக்கினார். ஒளி வந்ததும் இருள் பின்வாங்கியது. இதுவே இந்த மறைவாசகத்தின் மைய கருத்து. ஒளி வந்தால் இருள் விலகும். விவிலியத்தில் ஒளி என்பது வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, அது உண்மை, அது நம்பிக்கை, அது வழிகாட்டுதல். சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் பயம், கவலை, மனச்சோர்வு, விரக்தி, கோபம் போன்ற இருள்கள் சூழ்ந்து கொள்ளலாம். சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்களில் உடல்நல போராட்டங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் எதிர்காலம் பற்றிய நிச்சயமில்லாத தன்மை நம்மை அச்சுறுத்தலாம். அத்தகைய நேரங்களில் நாம் பெரும்பாலும் இருளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஆனால் தொடக்க நூலில் கடவுள் நமக்கு வேறொரு வழியை காட்டுகிறார். அதாவது அவர் இருளை பற்றி பேசவில்லை, அவர் ஒளியை உருவாக்கினார். ஒளி வந்ததும் இருள் பின்வாங்கியது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் இறைவனின் ஒளி நுழையும் போது பயம் நம்பிக்கையாக மாறுகிறது, கவலை அமைதியாக மாறுகிறது, விரக்தி புதிய எதிர்பார்ப்பாக மாறுகிறது. யோவான் 8:12 இயேசு கூறுகிறார், நானே உலகின் ஒளி. என்னை பின்பற்றுவோர் இருளில் நடவாமல் வாழ்வின் ஒளியை பெறுவர். எனவே நமது முதல் அழைப்பு ஒளியாகிய கிறிஸ்துவை நோக்கி திரும்புவதாகும். மேலும் திருப்பாடல் 119:105 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், உமது வாக்கு என் காலடிக்கு தீபமும் என் பாதைக்கு ஒளியுமாய் உள்ளது. நமது பாதை முழுவதையும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் காட்டுவதில்லை. ஆனால் அடுத்த அடியை எடுத்து வைக்க தேவையான ஒளியை அவர் தருகிறார். எனவே குழப்பமான நேரங்களில் இறை வார்த்தையை வாசிப்பதும் தியானிப்பதும் மிகவும் முக்கியம். இறைவாக்கினர் ஏசாயா மேலும் கூறுகிறார், இருளில் நடக்கும் மக்கள் மேல் பேரொளி உதித்தது. ஏசாயா 9:2. இது ஒரு வாக்குறுதி. இருள் நிரந்தரமல்ல, கடவுளின் ஒளி உதிக்கும். காத்திருப்பவர்களை அவர் ஏமாற்றுவதில்லை. அதுதான் இன்றைய பயன்பாடு. இந்த வாரம் உங்கள் கையில் ஒரு ஒளியை ஏற்றுங்கள். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றுங்கள். குடும்பத்தில் பதற்றம் இருந்தால் சமாதானத்தின் வார்த்தையை பேசுங்கள். யாராவது உங்களை புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பின் ஒளியை ஏற்றுங்கள். மனச்சோர்வு வந்தால் நன்றியுணர்வின் ஒளியை ஏற்றுங்கள். பயம் வந்தால் விசுவாசத்தின் ஒளியை ஏற்றுங்கள். தனிமை வந்தால் ஜெபத்தின் ஒளியை
ஏற்றுங்கள். ஒரு வேதாகம வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். ஒருவருக்கு ஊக்கமளிக்கும் செய்தியை அனுப்புங்கள். வேதாகம செய்தியை அனுப்புங்கள். விவிலிய வார்த்தையை அனுப்புங்கள். ஒரு சிறிய நற்செயலை செய்யுங்கள். ஏனெனில் ஒரு சிறிய விளக்கு கூட பெரிய இருளை அகற்ற முடியும். இன்றைய ஞானத்தின் செய்தி என்னவென்றால், இருளை பற்றி புலம்புவதில் வாழ்க்கையை செலவு விடாதீர்கள். இறைவன் ஏற்றிய ஒளியாக மாறுங்கள். இயேசு நமக்கு சொல்கிறார், உங்கள் ஒளி மனிதர் முன் அவ்வாறே ஒளிரட்டும். மத்தேயு 5:16. இது மனம் தொழிற். இறை ஞானத்தில் வளர்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.